நம்ம வஞ்சர மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், அப்புறம் ஜீரகம், உள்ளி, பூடுலாம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் 1/2 டீஸ்பூன், வத்தல் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. மல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது எவ்வளோத்தையும் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ அது கூட வந்து இவ்வளோ புளியை வந்து நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணிடலாம். மசாலாவும் புளி கரைசலையும் சேர்த்து நம்ம குழம்பை கொதிக்க வச்சிடலாம். எங்கள் ஊர் சைடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு குழம்பு நம்ம சட்டியில் போட்டு மசாலாலாம் சேர்த்து தான் நம்ம குழம்பு வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். சிலர் வந்து அப்படி இல்லை, நல்லா குழம்பு கொதிச்ச பிறகு தான் மீன் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே சேர்த்து தான் குழம்பு ரெடி பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து நமக்கு உப்பும் போட்டு கொடுத்துடலாம். இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும், நான் வந்து வெள்ளை பச்சை மிளகுல வந்து ஒரு 2 மிளகு சேர்த்துருக்கேன். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரில். இனி வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.